பார்க்குறேன். பிக் பாஸ் ஷோவில் பொறுமையும் நிதானமும் தேர்ந்த தெளிவான அறிவும் கூர்மையான அறிவும் இருக்கக்கூடிய சிவின் இன்னைக்கு ஒரு நடிகையா மாறி இருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்துல ஒரு முக்கிய திருப்பு முனையா இருப்பாங்க நம்புறோம். சிவின் அவர்களை பேச ஒரு சில வார்த்தைகள் பேசல. I'm extremely happy and proud to be a part of this film and ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு விழாவா பார்க்குறப்போ. அண்ட் அதுக்கு எல்லாமே காரணம் வந்து சாரோட அந்த விஷன் அண்ட் பர்பஸ் மட்டும்தான் நினைக்கிறேன், டைரக்டர் குபேந்திரன் சாரோடது. ஸோ ஆல்ரெடி ட்ரெய்லர் லான்ச்லேயே வந்து நான் சப்ஜெக்ட் பற்றி பேசிட்டேன். ஸோ எஸ்பெஷலி இது ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதுக்காக ஐ ரியலி வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் தீசன் பிகாஸ் when it comes to music ஒரு இந்த டைம்ல இப்போ ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்கிற இந்த டைம்ல ஒரு சோல்ஃபுல்லா கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு மியூசிக்கோ ஒரு எமோஷன்ல கனெக்ட் பண்ற மியூசிக்கோ வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அதை தாண்டி ஒரு நம்ம தமிழ் மொழி வந்து எங்கேயோ எப்படியோ போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருக்கு எனக்கு சில பாடல்கள் கேட்க வர்றப்போ. ஸோ அப்படி பார்க்குறப்போ அவர் இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துட்டு, ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற ஒரு சாங்குக்கும் ஒரு எமோஷன், ஒரே எமோஷனில் 2-3 பாடல் கிடையவே கிடையாது, ஒரு பாடும் ஒரு எமோஷனில் இருக்கும். ஸோ அப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எனக்கு அவர் என்ன எமோஷனில் அந்த பாட்டை எடுத்திருக்காரோ அந்த எமோஷன் அப்படியே எனக்கு கன்வே ஆகுது. அது ஒரு பெருமையை சொல்லுது அப்படின்னா அந்த பெருமை என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியுது. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த சந்தோஷத்தை என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியுது. ஸோ ஒரு மியூசிக் டைரக்டராக இதுதான் ஒரு பெரிய வேலை. ஏன்னா அந்த மியூசிக் அந்த வேலையை தான் பண்ணணும், ஆடியன்ஸோட எமோஷன்ஸோட போய் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து அவர் ரொம்ப திறம்பட செஞ்சுருக்காரு. ஸோ ஃபார்ச்சுனேட்லி 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்து படம் பார்த்தோம். ஸோ அப்போ கூட நான் சொல்லிகிட்டே இருந்தேன், ஒரே வார்த்தையில் சொன்னேன் தரோம் தீசன் அப்படின்னு. ஸோ எஸ்பெஷலி எங்களோட அந்த யானைமிட்ட சாங் வந்து அந்த படத்தோட அந்த ஓட்டத்தில் அது ரொம்ப ஒரு ஜோஷ்ஃபுல்லாக ரொம்ப அப்படி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த மியூசிக். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தீசன். இந்த மாதிரி நிறைய சோல்ஃபுல்லான மியூசிக் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அண்ட் யூ ரியலி ஹாவ் அ லாங் வே டு கோ. அண்ட் ஆனந்தி, பிகாஸ் நிறைய டைம் அவங்கள பார்த்து நான் ஷாக்கிங்காக பார்த்துருக்கேன், இந்த பொண்ணு அந்த ஸ்க்ரீனில் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ஒரு நேச்சுரலாக ரொம்ப சட்டிலாக இருக்கும், பட் ஷீ நோஸ் லைக் ஹவ் டு அப்ரோச் கேமரா அப்படின்னு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேமராவில் பார்க்குறப்போ அவ்வளோ டெப்த்தாக இருக்கும். ஸோ லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ். அண்ட் ஆப்வியஸ்லி துசி கூட அப்படி தான் ரொம்ப ஒரு நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒருத்தவர். ஸோ இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப லைக் ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாகவே ஒரு கேமியோ பண்ணுறோம், ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ தூரத்து வீட்டு சொந்தத்தில் இருக்க கல்யாணத்தில் இருக்க மாதிரி நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் சும்மா போனோமா ஒரு கொஞ்ச நாள் முடிச்சு கொடுத்துட்டு வந்தோமா அந்த மாதிரி இருக்கும். பட் சின்ஸ் த பிகினிங் சார் வந்து என்னோட ரோல் மட்டும் சொல்லாமல் அவர் அப்போலேருந்தே வந்து இந்த மொத்த கதையும் சொல்லி இதோட பர்பஸ் இதோட விஷன் இதுக்காக தான் மேம் நாங்கள் இந்த படம் எடுக்கிறோம், இந்த மெசேஜ் சொல்லி ஆகணும் மேம் அப்படின்னு அப்போலேருந்து ஹி ஆல்வேஸ் மேட் மீ டு ஃபீல் டு பி இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிற மாதிரி தான் என்னை ஃபீல் பண்ண வச்சுருந்துருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நம்பி அண்ட் இப்போது இந்த ரீசெண்ட் டைம்ஸில் அந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்து அதை ஒரு படைப்பை உருவாக்குறதை தாண்டி அதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ரொம்பவே திறம்பட வந்து எங்கள் ப்ரொடியூசர்ஸை செஞ்சிட்ருக்காரு. ஸோ இவ்வளோ பேருக்கு அது ரீச் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் எல்லாம் லைக் சாரோட உழைப்பு மட்டும்தான். ஸோ இப்படி ஒரு படத்தை இவ்வளோ தூரம் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ அதை ஒரு பெரிய பொறுப்பாக எடுத்து அவர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரியான தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரியான இயக்குநர்களும் இப்போ இருக்கிற இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் ஒரு பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிவின். நான் இன்டர்வியூ எடுக்கும்போது சும்மா ஒரு மாதிரி ஃபண்ணுக்காக சொன்னேன், இந்த ஒன்றும் உங்களுக்கு கால்ஷீட்டே இல்லைன்னு சொல்லி ஒரு 4 மாதம் இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ணோம். ஆனால் அந்த வார்த்தை நிரந்தரமாகணும்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன்.